இப்போ அந்த ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் கூட சண்டை வர வாய்ப்பு இருக்குது. 2 பேர் இருக்காங்க, ரஜினி சாரா கமல் சார் அப்படின்ற மாதிரி 2 பேர் வயசாகமா ஆகாதயா? என்ன யார் ஹீரோன்னு கேட்குறப்ப அது அவங்களுக்கே தெரிஞ்சு சூப்பராக இருந்தது ப்ரோ. 2 பேரும் வந்து ஒன்றா நடிக்கிறது பார்க்கும்போது நல்லா இருந்தது. ப்ரோ எல்லாம் ஓகே ப்ரோ, பக்காவாக இருக்குது. இந்த வாட்டி படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நெல்சன் எடுத்தார் பார்ப்போம் நம்ம. ப்ரோ செம்ம ப்ரோ, அது பயங்கரமாக இருந்தது ப்ரோ, பயங்கரமாக இருந்தது. இது 2 பேர் செம்ம கூஸ் ப்ரோ. நான் கத்தினேன் ப்ரோ 2-3 வாட்டி போட்டு நான் மாற்றி மாற்றி கத்தினேன், தொண்டை வலிக்குது ப்ரோ, அந்த அளவுக்கு கத்தினேன் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. இது 2 பேரும் கொஞ்சம் வந்து ஒன்றா இருக்கும் போது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷம், நம்மளுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இதில் வந்து 2 பேரும் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இல்லை ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் இல்லைன்னா இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்க்கும். இப்போ அந்த ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் கூட சண்டை வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றபடி நல்லா இருக்குது எல்லாமே இப்போதைக்கு. எனக்கு 2 பேருமே நல்லா இருந்தோம். இது 2 பேருமே ஹீரோ மாதிரி வந்து நல்லாயிருக்கும். யார் ஹீரோ கேட்டால் கமல் வந்து ஹீரோவாக இருந்து ரஜினி வில்லனா அந்த பழைய படத்தில் வரும்ல, இப்போ அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஐயோ ப்ரோமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என்னங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ என்னங்க 2 பேர் இருக்காங்க, ரஜினி சாரா கமல் சார் அப்படின்ற மாதிரி 2 பேர் வயசாகமா ஆகாதயா? என்னங்க ஐயோ அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க வச்சிட்டாங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டில் கேட்ட ஒரு டைலாக்கு என்ன செருப்பால் பட்டுன்னு அரைச்சி போய் யாரா ஹீரோ கடைசியில் அப்படி ஆகி போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அதெல்லாம் இல்லை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் தான் ப்ளஸ். ஏன்னா பிஜிஎம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த 3 நிமிஷம் ப்ரோமோவை ரசிக்க முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. 2 பேர் கெட்டப்பு ரொம்ப லூக்காக இருந்துச்சு. நீ போடுறத நான் போட மாட்டேன், நான் போடுறத நீ போட மாட்டேன், அது மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன பாடி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பாண்டு இல்லை ரஜினி சார் வில்லனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரஜினி சார்ட்ட ஒரு இது நக்கல் நையாண்டி இருக்கும். ஏன்னா அது வந்து எல்லாருமே ஹீரோவை பார்த்து அவர் தலைவர் வந்தால் ஹீரோ தான் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. வில்லனா தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி ஓகே தான். இல்லை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது தலைவா. ஒன்றும் ஊகமாகலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா பிஜிஎம் போட்டு ஒரு 2 ஃபிகரை குனிய விட்டு 2 ஃபிகரை வந்து காரை தொடக்கி விட்டு தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 30% தான் மேட்ரு. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தலைவா நான் வந்து இன்னும் ஒரு வருஷம் அப்படியே இங்கே தேட்டர் வாசலே உட்காந்து படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு தோணுது. அந்தளவுக்கு மைண்ட் செட்டு ரொம்ப ஹைப் ஆகிட்டேன். என்னடா 2 ஜீவன்கள் ரைட்டு லெஃப்ட்டு வலது கண்ணு இடது கண்ணு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க 2 பேருமே இல்லைன்னா இருட்டு தான் தமிழ் சினிமாவுக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹைப்பை ஏற்றிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்ம வைப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விண்டேஜ் லுக்கில் இருக்க மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அது புது விதமாக இருந்துச்சு. அது அந்த விண்டேஜ் ஸ்டைல் மாதிரி அந்த மாதிரி பிஜிஎம் கொண்டு வந்திருக்காங்க. சரியாக கேட்கல, கத்திட்டு இருந்தனால தனியாக போய் இப்போ தான் பார்க்கணும். அது செம்ம ஸ்வாகாக இருந்துச்சு, ரஜினியோட ஸ்டைலில் தான். ஆனால் ஸ்மோக்கிங் சீன் மட்டும் இல்லை, அது இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ரஜினி வில்லனாக தான் செம்மையாக இருக்கும். நான் ரஜினி ஃபேன்ஸோ ரஜினி வில்லனாக தான் செம்மையாக இருக்கும். ஆமாம், அந்த ஸ்வாக் ப்ரோ. ப்ரோமோ வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக இருக்குது ப்ரோ. ரஜினி கமல் ஒரு இவங்க எப்பயுமே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இதுதான். இவங்க படம்லாம் எப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, இப்போ வர ஜென்ரேஷனுக்கு கமல் ரஜினின்னா என்னடான்னு தான் யோசிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களோட பழைய படத்தை பார்த்தவனுக்கு தான் தெரியும் அந்த ஒரு ஃபீல். அவர் அந்த தேட்டருக்குள்ளே இறங்கினாலே இப்போ வர படம்லாம் அந்த 100-200 கோடி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அந்த கோடி அது இதுன்றானுங்க, 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்றாங்க. எல்லாம் ரஜினி கமல்லாம் பார்த்து சலிச்சிருப்பாங்க. இந்த ப்ரோமோ வந்து கமலோட இன்ட்ரோ எப்படி இருக்குது, ரஜினியோட இன்ட்ரோ எப்படி இருக்குது? 2 பேருமே ஒரே அதாவது அந்த ஈகோ மாதிரி காட்டுறாங்க. இவர் சூஸ் பண்ணதை நான் சூஸ் பண்ணல, நான் சூஸ் பண்ணதை இவர் சூஸ் பண்ணலன்றதை காட்டுறாங்க. அது ரியலாகவும் அவங்க இதில் நடந்திருக்கு. சினிமாவில் இவர் ஒரு ட்ராக்கு சூஸ் பண்ணுறாரு, அவங்க ஒரு ட்ராக் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை அப்படியே இந்த இதில் அப்படியே காமிச்சிருக்காங்க ப்ரோமோவில். லாஸ்ட்டில் வந்து கமல் வந்து யார் ஹீரோன்னு கேட்குறேன், அது எப்படி சூஸ் பண்ணுறாங்க? யார் ஹீரோன்னு கேட்குறப்ப அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரஜினி வில்லனாக பண்ணால் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரஜினி வில்லன் பண்ணிட்டாரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் பண்ணிட்டார். ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அது 2 பேரும் ஈக்குவலான ஒரு ரோலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வில்லன் இது இல்லாமல் ஈக்குவலான ரோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி ரஜினி வில்லனாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவர் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நாளைக்கே படம் ரிலீஸ் ஆனால் கூட சந்தோஷம் தான்.
ஓகே ப்ரோமோ பயங்கரமாக இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது, தரமாக இருந்தது, என்ஜாய் பண்ணோம் பயங்கரமாக. இந்த வெயிட் அந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம். வந்ததுன்னா தரமாக இருக்கும், தமிழ் சினிமாவை அலற விட்டுறலாம். இது வந்து ரஜினி கமலோட அடுத்தது யாரை சொல்லணும்னா ரஜினி கமலோட அனிருத்தை தான் சொல்லுவேன். நெல்சனும் இருக்கார், ஆனால் அனிருத் வந்து காதுக்குள்ளே இறங்கி ஆடுவார் நடனம். நமக்கு நடனம் ஆடணும்ல காதில் இருக்குது. அதுலேயும் ரெட்ரோ ஸ்டைலில் தான் அந்த பழைய அதெல்லாம் தரமாக இருக்குது. அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணுறது அந்த மியூசிக் வச்சு தான். அவங்க ஸ்லோமோ என்ன இருந்தாலும் அந்த அனிருத்தோட அணில் நாங்கள் அவர் வந்து இறங்கி வந்து அவருக்கு ஆடுறாரு, உடம்புல ஏறி ஆடுறாரு, ஆடுவோம். ஓகே ப்ரோ. இங்கே வா ரொம்ப பயங்கரமாக தலை. ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் வந்தேன், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் மேலேயே பயங்கரமாக இருந்தது. ரஜினியோட இன்ட்ரோ தான் பயங்கரமாக இருந்தது. கமலை தாண்டி ரஜினி தலைவரோடது பயங்கரமாக இருந்தது. அவங்களோட இன்ட்ரோ எப்படி இருந்தது, டைலாக் தலைவர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைனே நம்மளுக்கு ஒரு மாதிரி காமிச்சிட்டாங்க. லைக் வந்து இது ஒரு வின்டேஜ் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தான் காமிச்சாங்க. 2 பேரோட காஸ்டியூமாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு வின்டேஜ் ஃபிலிம் மாதிரி தான் தோணுச்சு. லைக் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக கூட ஒரு மார்க் ஆண்டனி பார்த்துருப்போம். ஸோ வின்டேஜ் வைப் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்த கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது. பட் இன்னும் எனக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்னா இன்னும் யார் ஹீரோ வில்லன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்களான்னு தெரில. ஏன்னா அதிலே ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க இதில் யார் ஹீரோன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமில் கமல் எப்படி ஹீரோவாக பண்ணி பயங்கரமாக பண்ணாரோ அந்த காஸ்டியூமில் அவர் இருந்தார். ஸோ எனக்கு வந்து ஆண்டவர் ஹீரோவாக பண்ணிட்டோம், தலைவர் வில்லனாக பண்ணிட்டோம், பயங்கரமாக இருக்கும். பண்ணிட்டாரு. அது ஒருத்தவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூனா. எனக்கு வந்து நான் தலைவர் வந்து நான் வில்லனாகவே பார்த்து பழகிட்டேன். எனக்கு தலைவர் வில்லனாக தான். அவர் ஹீரோவை தாண்டி வில்லனாக நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் நம்ம இந்த எந்திரனில் அந்த ஒரு சீனு அந்த 2.0லேயும் ஒரு சீன் வந்திருக்கும், பயங்கரமாக பண்ணியிருப்போம்.